Good morning students. இப்போ நம்ம லாஸ்ட் வகுப்புல மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய RMS மதிப்பு கட்டமைத்தல் மற்றும் கட்ட விலக்கப்படம் அப்படினா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? ரைட். சோ இப்போ அதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எடுத்துக்காட்டு கணக்குகள் எடுத்து பார்ப்போம். எடுத்துக்காட்டு கணக்குகளும் மின்தடையாய்க்கு மட்டுமே உள்ள AC சுற்று அப்படிங்கிறது இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளத ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. ரைட். சோ என்ன பார்க்க போறோம்னா எடுத்துக்காட்டு 4.18. சோ 4.18 என்ன சொல்லிருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் பெரும மதிப்பு 20 வோல்ட் கொண்ட ஒரு சைன் வடிவ மின்னழுத்த வேறுபாட்டிற்கான சமன்பாட்டினை எழுதுக. அதனுடன் தொடர்புடைய மின்னழுத்த வேறுபாடு மற்றும் நேரம் இவற்றுக்கிடையேயான வரைபடத்தை வரைக. சோ இப்ப வரைபடம் வரைய சொல்றாங்க, மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? சோ எப்படி பார்க்கலாம். சோ நம்ம தகவல் பிரகாரம் எடுத்துட்டோம் அப்படினா அதிர்வெண் மதிப்பு நம்ம அதிர்வெண் மதிப்பு எப்படி எடுத்துட்டோம் அப்படினா nu r அல்லது f ன்னு எடுத்துக்கலாம். that is equal to 50 hertz. h is equal to hertz. சரிங்களா? அதிர்வெண் மதிப்பு கொடுத்தாங்க. v of m அதாவது மின்னழுத்த வேறுபாட்டினுடைய பெரும மதிப்பு. சோ 20 வோல்ட். அப்புறம் என்ன தெரியும்? கன நேரத்தில் மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமன்பாடு என்ன? v is equal to v of l sin omega t. மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். ரைட். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ஃபார்முலாஸ் லைட்டா சேஞ்ச் பண்றோம். இதுல இருந்து இந்த ஒமேகா இருக்கு, அதோட ஃபார்முலா ஒமேகா is equal to 2 pi d. ஓகே, இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்காங்க, அதுல கொடுத்துருக்காங்க, அதனால 2 pi d எடுத்துக்கிறோம். அந்த ஒமேகா மதிப்பு ரொம்ப என்ன பண்றோம்? சமன்பாடுல பிரதியிடுறோம். அப்ப என்ன ஆயிடும்? v is equal to v of m sin 2 pi d. ஒமேகா க்கு பதிலா என்ன எழுதுறோம்? 2 pi d எழுதுறோம் into t. சோ இப்ப மதிப்பு பிரதியிடலாம். சோ v of m அப்படிங்கிறது பெரும மதிப்பு 20. சரிங்களா? அப்ப v is equal to 20 into sin 2 pi அப்படியே வச்சுக்கிறோம் into t ஓட மதிப்பு எவ்வளவு? 50. இல்லைங்களா? 50 into t. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படினா v is equal to 20 sin. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படினா மதிப்பு பெருக்குறோம். சோ மதிப்பு பெருக்குறது என்ன பண்றோம் அப்படினா இந்த 2 into 50 100 ஆயிடுதா? பை ஓட மதிப்பு 3.14. அப்ப 100 into 3.14 அப்படினா 314. அப்ப சமன்பாடு எப்படி கிடைக்கும்? v is equal to 20 sin 314 into t அப்படி கிடைக்கும். சரிங்களா? இப்ப சமன்பாடு போட்டுட்டோம். கன நேர மின்னழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு போட்டுட்டோம். சோ ஒரு சுற்றுக்கான நேரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா t is equal to 1 by f அல்லது 1 by nu frequency தான். சரிங்களா? சரி. அப்ப என்ன கிடைக்குது? நமக்கு எப்படி தெரியும் அந்த மதிப்பு? அப்ப 1 divided by 50. அப்ப நம்ம சொல்றோம்னா 0.02 அதாவது 20 க்கு 10 -3 செகண்ட் நமக்கு கிடைக்கும். இது ஒரு சுற்றுக்கான நேரம். சரிங்களா? 20 க்கு 10 -3 வினாடி. சரி, இப்ப கடைசியா கேக்குறாங்க அலை வடிவத்தை வரைக அப்படின்னு சொல்றாங்க. சோ மின்னழுத்தத்துடைய மின்னழுத்த வேறுபாட்டுடைய அதிகபட்ச மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? v of m 20 வோல்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஒரு சைன் வடிவ வரையலாம். சோ இந்த சைன் வடிவ வரையும்போது பாத்தீங்கன்னா மேல +20 வோல்ட் அதிகபட்ச பெரும மதிப்பு மேல் திசையில் எவ்வளவு இருக்கும்? ஒரு நேர அச்சுற்றுல அதிகபட்ச நேரத்துடைய பெரும மின்னழுத்த வேறுபாடு மதிப்பு v of m னு சொல்றோம். அந்த மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படினா எவ்வளவு இருக்கு அப்படினா +20 வோல்ட் அத கணக்கு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் எதிர்பக்கத்துல எதிர்வரை சுற்றுல பெரும மதிப்பு இருக்கும். அப்ப -20 வோல்ட். அது நீளம் குறிச்சு ஒரு அலைவரையத்தை இந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 5 10 15 20. ஓகேங்களா? ஏன்னா நேரம் எவ்வளவு போகுது? 20 into 10 எடுத்து -3 செகண்ட். சரிங்களா? அப்போ அதுக்கான அலைவடிவ வரைபடத்தை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.19. சோ இதோட கணக்கு என்ன கொடுக்குறாங்க பாத்துக்கலாம். ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சமன்பாடு I is equal to 77 sin 314 t ஆகும். அதன் பெரும மதிப்பு, அதிர்வெண், அலைவு நேரம் மற்றும் t is equal to 2 மில்லி செகண்ட் இல் கன நேர மதிப்பு ஆகியவற்றை கணக்கிடுக. ஓகேவா? சோ அதுல வந்து 4 பிட்டா क्वेश्चन கேட்டிருக்காங்க. 4 கேள்வி கேட்டிருக்காங்க. சோ கொடுக்கப்படுகிற கன நேர மதிப்பு கொடுக்கறாங்க. மின்னோட்டத்துடைய கன நேர மதிப்பு I is equal to 77 sin 314 t. சோ நம்ம சமன்பாடு ஆல்ரெடி தெரியும். ஆறு சமன்பாடு சமன்பாடுனா I is equal to I of m sin omega t. அப்ப இது 1 2 வச்சு இந்த சமன்பாடை கம்பேர் பண்ணி அப்படினா I அப்படியே இருக்கு. இந்த 77 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா I of m மின்னோட்டத்துடைய பெரும மதிப்பு குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா sin அப்படியே இருக்கு. 314 into t கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க ஒமேகா into t இருக்கு. அப்ப ஒமேகா அப்படிங்கிறது 314. ஒமேகா அப்படிங்கிறது 314. t கிளியரா இருக்கு. சோ கம்பேர் பண்ணி மதிப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கேக்குறோம்? பெரும மதிப்பு இல்ல. மின்னோட்டத்துடைய பெரும மதிப்பு எவ்வளவு? I of m ஆல்ரெடி டைரக்டாவே இருக்கு 77 ஆம்பியர். மின்னோட்டம் வழங்குறது ஆம்பியர். அடுத்து என்ன சொல்றாங்க? அதிர்வெண் frequency. So f is equal to omega divided by 2 pi. So omega மதிப்பு தெரியும் 314
by 2 into 3.14 பையோட 3.14 சோ இது பார்த்தா அப்படினா நம்ம என்ன பண்றோம் 3.14 314 அடிக்கலாம் அப்ப என்ன பண்ணும் டிவைட் பை 2 இருக்கு அப்ப சுருட்டணும்னா 50 டர்ன்ஸ் ரொம்ப சிம்பிள் 50 டர்ன்ஸ் அடுத்து அலைன்மென்ட் சோ அதினுடைய தலைகீழ் தான் அலைன்மென்ட் சொல்றோம் அதாவது t 1/8 நம்ம கண்டுபிடிச்ச அதுக்கு தலைகீழ் தான் அலைன்மென்ட் அப்போ 1/50 இப்போ 1/50 0.02 வினாடி இது சிம்பிளா இருக்கு இப்போ என்ன பண்றாங்கன்னா t 2 × 10⁻³ வினாடியில் கடநேர மின்னோட்ட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் ஏற்கனவே சமன்பாடு எழுதுவோம் என்ன சமன்பாடு என்ன கொடுக்குறாங்க i 77 sin 314t அப்படி சமன்பாடு கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கலாம் அப்ப i 77 sin 314 கடநேர மதிப்பு எவ்வளவு 2 t யோட மதிப்பு சொல்றாங்க 2 × 10⁻³ சோ அதாவது பெருமையான கிடைக்கும் 628 10⁻³ கிடைக்கும் அதாவது 0.628 அப்ப sin 0.628 × 77 அப்ப நம்ம மல்டிபிள் கண்டுபிடிச்சு அதை மல்டிபிள் பண்ணோம்னா i யோட மதிப்பு 45.24 ஆம்பியர் அப்படிங்கற மதிப்பு நமக்கு மின்னோட்ட மதிப்பு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 4.7.3 மின்தடையாக்கப்பட்டு உள்ள AC சுற்று பார்ப்போம் சோ 4.7.3 மின்தடையாக்கி மட்டுமே உள்ள AC சுற்று அப்படிங்கற கேள்வி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்றோம் அப்படினா இது நமக்கு ஆல்ரெடி சிம்பிள் தெரியும் ஒரு மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மூலம் இல்லைங்களா சோ அதோட என்ன பண்றோம் அப்படினா மின்சுற்றுல R கேபிட்டல் R உடைய மின்தடையாக்கி என்ன பண்றோம் இணைக்கிறோம் இந்த படத்துல இருக்க மாதிரி இணைக்கிறோம் சோ இப்போ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மூலத்துக்கு கடநேர மின்னழுத்த வேறுபாடு என்ன V sin ωt இது நமக்கு தெரியும் சோ இப்போ நம்ம இணைச்சறோம் இப்போ மின்னழுத்த வேறுபாடு கடநேர மதிப்பு நமக்கு தெரியும் சமன்பாடு 1 எடுத்துக்கிறோம் மின்னழுத்த வேறுபாட்டினுடைய காரணமாக சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் I சோ இது என்ன பண்ணும் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன பண்ணுறோம் I அப்படிங்கிற மின்னோட்டம் சுற்றில் பாயும் அப்படி பாயும் பொழுது இந்த R அப்படிங்கிற கேபிட்டல் R உடைய மின்தடையாக்கின் வழியே குறுக்கே என்ன பண்ணும் அப்படினா VR அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் சரிங்களா மின்தடையாக்கின் வழியே ஒரு குறுக்கே என்ன பண்ணும் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் சரிங்களா சோ அப்ப மின்னழுத்த வேறுபாடு VR I × R அது V of R அப்படிங்கிறது small I × capital R அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது சமன்பாடு 2 சோ ஏற்கனவே கடநேர மதிப்பு மின்னழுத்தத்துக்கு V V of sin ωt சமன்பாடு 1 எடுத்துக்கிறோம் V of R that is equal to small I × capital R எடுத்துக்கிறோம் இது சமன்பாடு 2 ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணனும் தெரியும் கிர்ச்சாஃப் விதி கிர்ச்சாஃப் ரெண்டு விதி இருக்கு மின்னோட்ட விதி மின்னழுத்த விதி இருக்கு சரிங்களா கிர்ச்சாஃப் விதிப்படி ஒரு மூடிய சுற்றில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டின் குறியீடு கூட்டுத்தொகை சுழி இல்லைங்களா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சோ V - VR ரெண்டு இருக்கு இல்லையா அப்ப V - VR = 0 ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணனும் இந்த VR - VR வந்து போயிட்டா V = VR அப்படின்னு கிடைக்கும் இது சமன்பாடு 3 இப்போ சமன்பாடு 1 ல V யோட மதிப்பு இருக்கு சமன்பாடு 2 ல V of R மதிப்பு இருக்கு இது ரெண்டையும் வந்து என்ன பண்றோம் சமன்பாடு 3 ல பிரதியிடுறோம் ஏன்னா சமன்பாடு 3 என்ன V = V of R அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்ப பிரதியிட்டப்ப என்ன கிடைக்கும்னா V of m × sin ωt small I × capital R கிடைக்கும் சோ இந்த capital R வந்து என்ன பண்ணும் அப்படினா சமன்பாடு அந்த பக்கம் கொண்டு போய்ட்டா I V of m / R × sin ωt கிடைக்கும் இதுல V of m / R அப்படிங்கற மதிப்பு எப்படி இருக்கும் அப்படினா I of m அப்படிங்கலாம் சோ I of m × sin ωt I அதாவது I of m என்பது என்ன அப்படினா மாறுதிசை மின்னோட்டத்துடைய பெரும மதிப்பு அது எதை குறிக்குது I of m = V of m / R அப்படிங்கற மதிப்பு சுருக்க கிடைக்குதா மாறுதிசை மின்னோட்டத்துடைய பெரும மதிப்பு அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்துக்கு சமன்பாடு என்னன்னா I I of m sin ωt அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வெச்சுக்கோ சரி இப்போ என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மின்தடையாக்கி கேபிட்டல் R மட்டுமே உடைய AC சுற்றினுடைய கட்ட விளக்கப்படம் மற்றும் அலை வடிவ படம் ரெண்டுமே நமக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா சைன் வடிவ அலைப்படமும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கட்ட விளக்கப்படமும் ரெண்டுமே நமக்கு கொடுத்தாங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கு அதாவது OB வெக்டர் அப்படிங்கற நேர்கோட்டு கொடுத்தோம் OA வெக்டர் அப்படிங்கற நேர்கோட்டு கொடுத்தோம் பாத்தீங்கன்னா ஒரே கோட்டில் இருக்கு அதாவது I OB அப்படிங்கிறது மின்னழுத்த குறிக்குது OA அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு குறிக்குது ரெண்டும் ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கனால ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே கட்டத்தில் இருக்குது மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடு என்ன இருக்குது ஒரே கட்டம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்ல ஒரே கட்டத்தில் இருக்குது அதாவது என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா சம பெரும மற்றும் சிறும மதிப்புகளை ஒரே நேரத்துல பெறுகிறது அப்போ அதுக்கான சைன் வடிவ அலை வடிவம் எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ரெண்டினுடைய மதிப்பு பாருங்க 0 ல ஸ்டார்ட் ஆகுது π அதுக்கப்புறம் 2π முடியுது சோ ரெண்டினுடைய அலை மின்னோட்டம் மின்னழுத்த ரெண்டினுடைய அலை வடிவம் பாத்தீங்கன்னா
நேரடி சுற்று மதிப்பும் எதிரெதிர் சுற்று மதிப்பும் கிட்டத்தட்ட இருக்கு ஒரே புள்ளியில சந்திக்குது. அப்ப மின்னோட்டமும் மின்னோட்டமும் ஒரே கட்டத்துல இருக்குது, ஒரே நேரத்துல சிறும மற்றும் பெரும மதிப்பை அடைகிறது. மின்னோட்டத்துக்கான கனநேர மின்னோட்டம் I of m sin omega t, மின்னழுத்தத்துடைய கனநேர மதிப்பு E of m sin omega t. இரண்டு மதிப்பும் கிட்டத்தட்ட சமம் அப்படிங்கிறது தெரிய வருது. எங்க மின்தடையாக்கி மட்டுமே உள்ள ஏசிக்குள்ள தான் இது பாசிபிள். அப்ப வெவ்வேறு சுற்றுகளுக்கு மாறுமான வரதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மின் தூண்டி எப்படி மாறுது, மின் தேக்கி எப்படி மாறுது, மூன்றையும் ஒன்றிணைச்சா என்ன மாறும் RLC சுற்றுல அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.